பழைய பாரம்பரிய பொருள் வந்து அம்மி, உரல், அதுக்கப்புறம் ஏந்திரக்கல், இஞ்சி பூட்டுக்கல், அதுக்கப்புறம் இந்த குந்தாணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்துலலாம் நம்ம கொழுக்கட்டைக்கு இருந்தாலும் மிளகாய் குழம்புக்கு அரைக்கிறதா இடிக்கிறதா இருந்தாலும் அதெல்லாம் நம்ம இடிப்போம். எல்லாமே நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணால் செஞ்சு தருவோம். என்ன சைஸ் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்வோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம பூத்தொட்டி உருளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க என் ஹஸ்பண்டு. அது வந்து இப்போ செம்ம மூவிங்காக இருக்குது. நான் வந்து கோயில் பக்கத்தில் தான் கடை வச்சுருக்கேன். இப்போ வந்து செம்ம மூவிங்காக இருக்குது. அது பார்த்துட்டு அதை யாரும் வாங்காமல் போகவே மாட்டாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது. அது வந்து நம்ம சுத்தமான கருங்கல்ல. நீங்கள் மீதி ஊரில் எல்லா ஊர்லேயும் போய் பார்த்தாலும் அது வந்து மாவுக்கல்லாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் வந்து சுத்தமான கருங்கல் அது. அதில் வந்து சும்மா ஒரு பாறையாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ எடுத்து காட்டுறேன். அந்த பாறையை வந்து நம்ம அழகாக செதுக்கி நம்மளோட கலையை அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதை வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நடுவில் அகல் விளக்கு வச்சுட்டு சுற்றி பூ போட்டு தண்ணி ஊற்றி விளக்கு இப்போ கார்த்திகை தீபம் வருது பார்த்திங்களா, வச்சிங்கன்னா செம்ம சூப்பராக அழகாக இருக்கும். இதுதான் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கல்ல வீடியோவில் அந்த பூத்தொட்டி தான். நாங்கள் வந்து அதை பூத்தொட்டி தான் சொல்லுவோம். அது வந்து இப்போ செம்ம ட்ரெண்டிங்காக இப்போ நல்லா சேல்ஸ் ஆகின்னு இருக்கு. இது வந்து நீங்கள் என் வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து இதுக்கு என்ன விளக்கம்னு நான் சொல்லுவேன். இது நாங்கள் செய்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அதேமாரி என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதுக்கப்புறம் வந்து எங்கள் சேனலில் கொஞ்சம் எங்கள் லைஃப்பை கொஞ்சம் மேலே தூக்கி விடுங்க. நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுன்னே இருக்கேன். எதுக்குன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த வீடியோ போட்டுன்னு இருக்கேன். ஒரு சிலர் நான் நிறைய பேர் பார்க்குறேன் வீடியோவில், சும்மா ஹேர் கட் பண்ணுறதுக்கே 7000 8000 செலவு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு கல் உடைக்கிறோம், அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடும்போது நீங்கள் அதை கண்டுக்க மாட்டீங்க. அந்த ஹேர் கட் வீடியோவுக்கு காட்டுற லைக்கு, கமெண்ட், ஷேரை இந்த கல் உடைக்கிற எங்களுக்கு காமிக்க மாட்டீங்க. ப்ளீஸ் லைக் மை சேனல். டாட்டா, பாய் பாய்.